நாம் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒன்பது காரியத்தை பார்த்தோம். கட்டப்படாதிருங்கள், அடிமைப்படாதிருங்கள், அகப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், இழுக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், கெடுத்து கொள்ளாதிருங்கள், இச்சையாதிருங்கள், பின்பற்றாதிருங்கள் என்று 9 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு 10வதாக சிக்கிக் கொள்ளாதிருங்கள் என்று நான் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The book of 2 Peter chapter 2 verse 20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஸ்கேரியா இல்லை பா, இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனமாக இருந்தாலும் தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு தொடுதலுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். எப்போ அவர் நம்ம எப்படி தொடுவார், எதை உணர்த்துவார் என்று நாம் விழிப்பாக இருக்கணும். இன்னொரு முறை வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். வெரி பாசிட்டிவ், வெரி என்கரேஜிங். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நம்மை நாமே உயிர்த்துணர்ந்துட்டே தான் இருக்கணும். நாம் தப்பினவர்கள் தான், தப்புவிக்கப்பட்டவர்கள் தான். தப்பியிருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு தான் அந்த கான்ஃபர்மேஷன் இருக்கணும். இட் இஸ் ட்ரூ, அது உண்மை. அது உண்மையாக இருந்ததுன்னு வாழ்கிறோமா, உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறதுன்னு வாழ்கிறோமா, உண்மையாகவே தொடர்ந்து இருக்க போகிறதுன்னு வாழ போகிறோமா, இதுதான் நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். நம்ம பற்றி நம்ம அறியணும். ஆனால் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவராக ஆண்டவர் இருக்கிறார். இப்போ இந்த ஒரு ஸ்தல சபை எடுத்துக்கும்போது இந்த 40th இயரில் இருக்கிறோம். 39 years ஓவர். 39 இயர்ஸாக ஆரம்பித்தவங்க எத்தனையோ பேர் இல்லை, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வயசானவங்களை தொடர்றாங்க. பலர் வந்தாங்க, பலர் போனாங்க. இருக்கிறவங்க யோசிக்கணும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினோமே, தப்புவிக்கப்பட்டோமே, தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, தப்புவிக்கப்பட்டிருந்தாலும் திரும்பியும் சிக்கி கொண்டவர்களாக இருக்கிறோமே. எப்படி இருக்கிறோம்? இந்த ஆனஸ்டி நமக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் கூட்டம் நடந்துச்சு. இதை பற்றி சொன்னாங்க தான், ஆனால் மறதியினால் மறந்து தான் போனேன். காலையில் தான் திரும்பி நினைவுபடுத்தினாங்க, இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு மன சந்தோஷம் கொஞ்ச நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஊழியக்கார கூட்டத்தில் ஏறக்குறைய பயங்கர சண்டை ஆகிற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. இயேசுவே மானத்தை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே, இயேசுவே. செத்த நேரத்துக்குள்ளே இருட்டு 4 ஆளுக்கு சேர்லேருந்து எழுச்சிட்டாங்க. ஐயோ இயேசுவே. ஒரே ஸ்தோத்திரம், ஜபந்தான். எப்படின்னா கர்த்தர் தான் அப்படியே அடக்கினார். It was God only. அமைதியாகி முடிஞ்சு எழுமிச்சு போகும்போது
சாமியே மேற்கொண்டு விட்டார் காரியங்களை மட்டும் இன்னொருத்தருக்கு திருப்பியும் ஆவினார். யோ முடிஞ்சிருச்சியா, நம்ம போயிட்டே இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது, இது என்ன, இது இல்லைன்னா வாழ்க்கையா, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் உலகமா, இதுதான் பரலோகமா? அப்படியே முதுகில் தட்டி கொடுத்து சொன்னேன். இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கும் உங்களுக்கும் தான். ஊருக்கு உபதேசிகளாக வாழ்ந்து ஏமாற்றிக்காதீங்க. அது ஊழியக்காரனானாலும் விசுவாசிகளானாலும், மூத்தவர்களானாலும் இளையவர்களானாலும், பெற்றவங்களானாலும் பிள்ளைகளானாலும், புருஷனானாலும் மனைவியானாலும், ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அட்டகாசம் பண்ணாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், டோன்ட் யூ டெல் மீ, எனக்கு நீ சொல்லாத. எப்போ நம்மளை அசிங்கப்படுத்துவான், எப்போ நம்முடைய பலவீனமான நேரத்தை நாம் அறிஞ்சு புரிஞ்சு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இல்லாமல் சமயத்துக்கு ஏற்ற புத்தியோடு நடந்துக்கலைன்னா சத்த நேரத்தில் காலி பண்ணிடுவான். காலமாக கட்டி காத்த சாட்சியை அப்படியே தூசி மாதிரி ஊதி விட்டுருவான். இன்னும் செய்ய முடியாது, பிடிக்கலாம் முடியாது. யூ கான்ட் கேட்ச் யுவர் வேர்ட். சிந்தின வார்த்தையை நம்ம அழவே முடியாது. சாமி மன்னிக்கிறான்னு நம்ம ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு முன்னாடி பேதுரு கொண்டு, இதெல்லாம் கூட நீங்கள் கவனிக்கணும். யாரை கொண்டு எந்த புத்தகத்தை எழுதுகிறாரு, எத்தனை அதிகாரங்கள் எழுதுகிறாரு, என்ன விஷயங்கள் எழுதுகிறாரு, என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன் கான்செப்ட், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தாற்பயங்களை எழுதியிருக்கிறாருங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டியதும் வேத ஆராய்ச்சிக்கு, வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தலைப்புற ஒரு விஷயம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நம்ம அதோடு தான் நிறுத்தி தான் இன்னுமே பார்த்துட்ருக்கோம். அதில் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம நிலை கொண்டு யோசிக்கணும். உண்மையாகவே சத்தியமாகவே யோசிக்கணும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே தப்பி இருக்கிறோமா? இல்லை கேவலப்பட்டதுனால இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோமா? கண்டுபிடிக்கப்பட்டுருவோம், பேர் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு ப்ரைவேட்டாக ஏதாவது திரைமறைவில் நடந்துட்டுருக்கா? திரைமறைவுன்னு சொல்லும்போது சமுதாயத்தினுடைய திரைமறைவாக இருக்கலாம். பர்சனலாக மனசாட்சியை ஷட் அப், வாயை மூடிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி are we living a double standard life? எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு எரேமியா சொல்கிறாரு. சாமி எரேமியா மேலே அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் அது எவ்வளோ நாள் அப்படி இருந்தார், எத்தனை அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. தன்னையே சவிக்க ஆரம்பித்தார், பிறந்தநாளை சவிக்க ஆரம்பித்தா, அவங்க அம்மா சவிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கை அள்ளி விடுறார் சாபத்தை இஷ்டத்துக்கு. கர்த்தரை போட்டு நோவடித்து பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறாரு. கவனிங்க, நான் போதிக்கினால் நீங்கள் கவனிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன கவனிக்கணும், நான் உங்களை கவனிக்கணும், ஒருத்தர் கவனிச்சிக்கணும். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளோவாய் பார்க்குறோமோ அவ்வளோக்காய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கணும். தீர்க்கதரிசி தானே, என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுக்களாக மாறினால் நலமாயிருக்கும் என்று சொன்னவர் தானே. இப்போது ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் யானைக்கு அடி சறுக்குங்கிறது தான் இந்த வேதம். இதான் வேதம், இந்த வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. பொது அறிவிலே கிறிஸ்துவத்தில் தமிழ் சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று பவுல் மூலமாக தேவன் எச்சரிக்கிறார்.
இல்லை, அடுத்த பாயிண்ட், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவரால் தான் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்ப முடியும். இப்போ அடுத்தது மறுபடியும் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், சொல்லுங்கள், மறுபடியும் மறுபடியும் 2 முறை சொல்லுங்கள். ஆமாவா? மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு வினைச்சொல். மறுபடியும், again and again and again. மறுபடியும் ஒரு பொது வார்த்தை, பொது வினை. அது தீவினையாக இருக்கலாம், நல்வினையாக இருக்கலாம், வேண்டாத வினையாக இருக்கலாம், விழலுக்கு இறைச்ச நீராக வீணான வினையாக இருக்கலாம். It can be anything. It's applicable to every kind of happening. எல்லா நிகழ்வுகளோடும் அதை பொருத்தி பார்க்கலாம். மறுபடியும் மறுபடியும். இட் மே பி வெரி 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 பர்சனல். ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த ஆத்மார்த்தமான விஷயத்தில் மறுபடியும்ங்கிறது இருக்குது. பகிரங்கமான விஷயத்தில் மறுபடியும் இருக்குது. சமுதாய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்திலும் மறுபடியும் இருக்குது. உப்பு சப்பில்லாத விஷயங்களுக்கு மறுபடியும் இருக்குது. ரொம்ப விலையேறப்பெற்ற விஷயங்களுக்கு மறுபடியும் இருக்குது. இந்த கான்டெக்ஸ்டில் மறுபடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. வேகமாக இந்த அதிகாரத்தை வாசிக்கலாமா? 2 பேர் 2ஆம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் மறுபடியும். ஏற்கனவே எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் மறுபடியும். ஐயோ, அவங்களாம் அனுப்பிட்டோம், அவங்களெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம், இப்படிப்பட்டதான பொல்லாதவங்களாம் அனுமதி கொடுக்குறதெல்லாம் அவங்களாம் கண்டிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் மறுபடியும் எழும்புவானுங்க. இந்த மறுபடியுங்கிறத யோசித்து பார்த்திங்கன்னா வேலிக்கருவை. இப்போ எங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த காலி இடம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் தோட்டம் போடலான்னு இடம், அந்த எக்ஸ்ட்ரா இடம் கவர்மெண்ட்லேருந்து வாங்கின அந்த இடம் தான் வச்சுருக்குறேன். அது அவ்வளோ பெரிய வேலிக்கருவை இருந்துச்சு. அது அப்படி தான் பயங்கரமாக ஆழமாக நோண்டி தான் எடுத்தோம். ஆனால் அதுக்குள்ளே அது வளர்ந்துருச்சு. இப்போ திருப்பியும் நோண்டி அதனுடைய எங்கெங்கெல்லாம் அது ரூட், அந்த வேர்லாம் விட்டுருக்கோ அதெல்லாம் நோண்டி பார்த்திங்கன்னா இந்த கீழே இருந்து, ஆமாம், இந்த அந்த சில்வர் தூண் அந்த அளவுக்கு அவ்வளோ வேர் இருக்குது. வெட்டி போட்டது எல்லாம் so much. அதுக்கு கொஞ்சம் தண்ணி வாடா இருந்தால் போதுமா? தண்ணி வாடையே வேணாம், அது ஈர பசை இருந்தாலே இப்போ பழிச்சுன்னு வந்துடுமா? மறுபடியும் உலகத்தில் நன்மைக்கு அடுத்த விஷயங்கள், உண்மைக்கு அடுத்த விஷயங்கள், தூய்மைக்கு அடுத்த விஷயங்கள், உத்தமத்துக்கு அடுத்த விஷயங்கள் மறுபடியும் தொடருது. அதை விட வீணான விஷயங்கள் சொல்லவே வேணாம். மறுபடியும் 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 மறுபடியுமே வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி மறுபடியும் நுழைய பண்ணிகிட்டே இருக்காங்க. புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு. தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை விரைவித்துக் கொள்வார்கள். மறுபடியும் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். ஸோ நேரம் இல்லை, இந்த அதிகாரத்தை அப்படியே வாசி. அந்த மறுபடியுங்கிறது இங்கே வாங்க, திருப்பி 20ஆம் வசனம். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். சிக்கிக்கொண்டு அப்படிங்கிறத பார்க்கும்போது அது நம்மளை சிக்க வைக்கலை, நாம் தான் போய் சிக்கி கொண்டோம். ஸோ இட் இஸ் our part, we are responsible, that very person is responsible. அந்த உலகத்தின் அசுத்தங்களிலே போய் நாம் திரும்பியும் சிக்கி கொள்ளுகிறோம். அந்த பிரிந்த வாழ்க்கை, தூரப்பட்ட வாழ்க்கையை, அது குறிப்பிட்ட தூரங்கள், அது மைல் கணக்காக இருக்கலாம், கிலோமீட்டர்ஸ் கணக்காக இருக்கலாம், மேபி வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஆனால் அந்த தூரத்துக்கு நாம் நடக்க களைத்து போய் இந்த லோத்தை போல, ஐயோ என் வயசாகிடுச்சு, அங்கெல்லாம் அனுப்பாதீங்க, அப்படியல்ல, ஐயோ இந்த பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போயிடுறேன், சோவார்
சோவாருக்குள்ளே போய் இருக்கிறேன் நான், சரி இந்த விஷயத்தில் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினேன், போ, நிற்காத, பின்னாடி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊரில் போய் தான் அம்மோன் மோவாபுத்திரர் 2 சபிக்கப்பட்ட சந்ததி பிறக்க நேர்ந்தது. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் இல்லை? இந்த மறுபடியும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு தடவை நடந்ததுக்கு பின்ன மறுபடியும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி விவரம் நமக்கு தேவை. எபிரேயர் நிருபத்தில் வாசித்திருக்கோம், மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். மறுபடியும் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அப்போ மறுபடியும் சிக்கும் விஷயத்தில் ஜெயமும் இருக்குது, அந்த சங்கடமான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிறதும் இருக்குது. தோற்று போகிறது இருக்குது. ஜெயிக்கப்பட்டால்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம we are getting defeated. அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். முன்னிலைமை பின்னிலைமைங்கிற பெரிய ஒரு ப்ராப்பசிஷன், பெரிய சத்தியத்தை தேவன் சொல்கிறத பார்க்குறோம். முன்னிலைமை பின்னிலைமை. இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியணும். முன்னிலைமையில் இருக்கிறோமா, பின்னிலைமையில் இருக்கிறோமா, நடுநிலையில் இருக்கிறோமா? நடுநிலையில் இருக்கிறவங்க முன்னிலைக்கு செல்ல முடியுமா? நடுநிலை இருக்கிறவங்க பின்னிலைக்கு செல்ல முடியுமா? சென்று கொண்டு இருக்கிறோமா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை கேட்ட விளக்கத்தை பின்வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, தெரியாமல் செஞ்சிட்டேன், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியலலாம் இந்த பாசாங்கெலாம் செய்ய முடியாது. பித்துக்குழி மாதிரி வெகுளி மாதிரி பேத மாதிரி இருக்கிறவங்க பண்ணுற லூட்டி அது ஒரு தினசாக இருக்குது. எல்லாத்துலேயும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசி அப்படியே வாய் ஜாலம் பண்ணுறவங்க, அப்படி எல்லாத்தையும் புரட்டி போடுற வாயிலே ஜெயிக்கிறவங்க, அதுங்க பண்ணுற லூட்டி அது தனி தினசாக இருக்குது. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நீங்களாம் அப்படி யோசிக்கலைன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க. பேதுரு அவர் மூஞ்சிலே ஒரு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லி, நீ 3 தடவை சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி யோனா என் குமாரனே சீமனே, உன்னை சாத்தான் சுளையினாலே புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உத்தரவு கொடுத்தேன், ஆனால் அவன் விசுவாசம் விழுந்து போகாதபடிக்கு நான் உனக்காக மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் இது சொல்கிறாரு, ஒன்று முன்னையோ பின்னையோ. இவ்வளோ ஒரு எச்சரிப்பும் முன்னறிவிப்பும் இருந்தும் பேதுரு மறுதளித்தார். இப்போ நீங்கள் யோசிக்கணும், பேதுரு ஆண்டவர் மறுதளித்தார், சொல்லியும் மறுதளித்தார். உஷாராக இருந்திருக்கலாம் தான், இல்லை இல்லாமல் போயிடுச்சு. அது கடைசியில் மறுதளித்தார் தான், சேவலும் கூவிச்சு தான். ஆனால் பேதுரு திரும்ப ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு. திரும்ப அவர் நிருபங்களாக எழுதுகிற அளவுக்கு அவர் வாழ்க்கையை சபை ஸ்தாபிக்க முடியாத அந்த நேரத்திலேருந்து அவரை எடுத்து பாவித்து வழிநடத்தினார் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணலாம். எனக்கெலாம் யோசிக்க தோணுச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தான் அப்படி வீணாக போய் கடல் இறக்கத்தில் நின்னேன், ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கல அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்போது இந்த வேதத்தில் ஒரு 100 நிகழ்வுகள் இருந்தால்
குறைந்தபட்சம் 90 நிகழ்வுகள் சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே நமக்கு முன்னெச்சரிக்கையாக, படிப்பினையாக, முன்மாதிரியாக, எச்சரிப்பாக தான் நிகழும்படி தேவன் அனுமதித்து அதில் ஒரு படிப்பினையை தேவன் வைத்திருக்கிறார். அதெல்லாம் சராசரியான அந்த 90% இதுவரைக்கும் நடக்காது. அதான் முறை நடக்கிறதான ஃபர்ஸ்ட் அக்கரன்சஸ், லா ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ். அதெல்லாம் பல முறை நம்முடைய வேதாராய்ச்சி நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன். லா ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ், முதல் நிகழ்வுகள். இதுக்கு முன்னே ஒரு நிகழ்வு இல்லை, இதுக்கு பின்னே ஒரு நிகழ்வு நடந்தாலும் எச்சரிக்கையார். முன்னே அது மாதிரி நடந்தது, அது உனக்கு நம்பிக்கை ஊட்டட்டும், அது உனக்கு எச்சரிக்கை கொடுக்கட்டும், அது உன்னை கண்டிக்கட்டும், அது உன்னை கண்களை தெளிவாக்கட்டும். கவனமாயிரு, விவரமாயிரு, விலகியிரு, சேர்ந்து கொள், செய், பின்தொடரு, தொடாத. இதெல்லாம் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் லைஃப் டிசிப்ளின்ஸ் God made many happenings to happen. அப்போ எனக்கு மாத்திரம் கொஞ்சம் இப்படி சலுகை கொடுங்க, நான் 4 தடவை மறுதளிச்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம கேட்குறது மகா அபத்தம். பேதுருக்கு செஞ்சுருக்கீங்க, செஞ்சு அவன் சிக்கலை மாட்டினார். சிச்சித்தேன், கடிந்து கொண்டேன், பாடுகளின் வழியாக அவர் கடந்து போனார் அப்படிங்கிறத ஆண்டவர் பாடமாக எழுதிட்டார். இப்போ நல்லா கவனிக்கணும் என்னோட, நீங்கள் தூங்காமல். பவுல் பெரிய ஒரு எக்ஸாம்பிள். பல விதமான சம்பவங்களுக்கு பவுல் நமக்கு முன்மாதிரி. சீலா, பவுல், பர்னபா, ஸ்தேவான், அப்போஸ்தலர் நடபடியில் வர எல்லா கேரக்டர்ஸும், ரோமர்கள் நிருபத்தில் அந்த 15ஆம் 16ஆம் அதிகாரத்தில் வர அத்தனை கேரக்டர்ஸும் நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள்ஸ். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த அந்த 4 சுவிசேஷங்களை பயணித்த பெண்கள், ஆண்கள், வாலிபர், கன்னியர், அவன் ஆண்டவர் வாயில் கட்ட வச்ச பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், ரோமாபுரி சேவர்கள், அந்த ஆசாரிய சங்கம், பிலாத்து, ஆல் வேரிட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒருத்தன் விதி விலக்கு இல்லை. கூட இருக்கிறவங்களே அவன் இப்படி கேட்குறான், இவங்களுக்கு கேட்க துணிகரமா, அவங்க அப்படி கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க போதகரே அப்படிங்கிற மாதிரி. நமக்குள்ள அந்த அளவுக்கு நிர்விசாரம் பெருகிருச்சு, சோம்பேறித்தனம் பெருகிருச்சு, சாக்கு போக்கள், நொட்ட சொல்லு, சப்பக்கட்டுகள். உடல் வேணால் சப்பானித்தனமாக இல்லாமல் இருக்கலாம், மனசு சூப்பர் சப்பானியாக இருக்குது. So we need to be really careful. அப்போ மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43-45 வாசிக்கும்போது, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அதோடு சொல்லியிருந்தா அது ஒரு அறிவுரை, இது தீர்க்க தரிசனம். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சிட்டுலாம் இருக்கவே முடியாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் ஏற்றுக்கணும், பிடிக்கலன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சொன்னது நடக்கும், சொன்ன ரகமான கூட்டத்துக்கு நடக்கும், அது யாராக இருந்தாலும் நடக்கும். முழுக்க அந்த 3 வசனத்தில் சொல்லப்பட்டது நடக்கும். அந்த பிசாசு வந்து வெளியே போயிட்டு அந்த வீடு, அந்த காலியான வீடு மனசு சரியாக தேவனாலே நிரப்பப்படவில்லை என்றால், தேவன் அதை ஆட்கொள்ள அனுமதி தராவிட்டால், தேவன் வந்து அதை ஆட்கொண்டு அங்கே ஆண்டவர் லைக்க ஆரம்பிக்காவிட்டால், அது ஊரெல்லாம் சுற்றி, இட் மே டேக் சம் டைம், இட் மே டேக் இம்மீடியட் டைம் ஆல்சோ, வித்தின் ஹவர்ஸ், வித்தின் டேஸ் வந்து பார்க்கும். சூப்பராக வெளியே போனான்னு வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கேன், பரவாயில்ல, வாடகைக்கு யாரும் போல இருக்கு,
டுலெட் போர்டு போட்டிருக்கு, அதனால் நம்ம திரும்பி போவோம். இப்போ ரொம்ப சுத்தமாக இருக்கு. முன்னாடி இருக்கும்போது ஒரு முறுக்கில் தான் இருந்தேன், அங்கே தான் இருந்தேன், இந்த மாதிரி தான் இருந்தேன், இப்போ நல்லா விசாலமாக இருக்கே, ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து இருந்துரும்னு இயேசு சொன்னார். அது நடக்கும். இப்படிலாம் நம்ம வந்து உரிமை எடுத்து ஆண்டவர்கிட்ட எனக்கு ரொம்ப உரிமை இருக்குது, அவர் நல்லா புரிஞ்சுருக்கேன், அவர்கிட்ட எனக்கு செல்வாக்கெலாம் இருக்குது, இல்லை வெளியில் ஒன்று தான் போச்சு, திரும்பி ஒன்று தான், அப்படியே வந்தாலும் ஒன்று தான் வரும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் திரும்பி கூட்டிகிட்டு வரும். தன்னோடு கூட 7 ஆவியில் கூப்பிட்டு வரணும், 7 வரும். ஒன்று அது 70ன்னு சொல்ல வேணாம், 6ன்னு சொல்ல வேண்டாம். சோத்திரம். ஆமாம், இது ஜெயிக்கப்பட்டால் அப்படிங்கிற விஷயத்த உட்காந்து யோசிச்சிட்டே இருங்க. உடனே வேலை மும்முரம், ஊழிய மும்முரம், ஊழிய பாரம், ஜப பாரம், உபவாச பாரம், அந்த இது அதெல்லாம் ஓகே. உங்களை ஜெயிக்கிறதுக்கு அவன் உங்களோட வந்து குஸ்தி போட்டு ஜெயிப்பாங்கிறத மாத்திரம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் நம்பாதீங்க. மனம் போல் தினம் ஜமாய், கொக்கோ கோலா என்ஜாய் விட்டுருவான். கமான், டேஸ்ட் thumbs up, tastes like thunder அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டு you will be so captivated. போமா போ, மனோராஜ்யத்தை அப்படியே அந்த பண்டை காலத்து பங்களாலலாம் தீவெட்டியில் வச்சுருப்பாங்க விளக்குக்கு, அது மாதிரி எரிய விட்டு பிரகாசமாக்கிடுவாங்க. டோன்ட் வரி, என்ஜாய் பண்ண விட்டு தோக்கடிச்சிருவான். எதிர்த்து நின்றும் தோக்கடிச்சிருவான், என்ஜாய் பண்ண விட்டு தோக்கடிச்சிருவான், குழி பறித்து தோக்கடிச்சிருவான், பொய் சொல்லி அவன் எப்படி வேணால் செய்வான். ஹி வாண்ட்ஸ் டு வின் யூ, தட்ஸ் ஆல். ப்ளீஸ் திங்க். நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியிருக்கு. எதில் ஜெயித்தோமோ அதிலேயே நம்ம மூழ்கி போயிடுறோம், ஜெயிக்க வேண்டியதை மறந்துடுறோம். அதுதான் அவன் வந்து, அதுவும் அவனுடைய ஒரு டாக்டிக். அதுக்கு பேர் இங்கிலீஷில் யூஃபோரியா. இதில் நான் ஜெயிச்சிட்டேன், இதில் பெரிய சாதிச்சிட்டேன், இதே ஊரெல்லாம் தம்பாட்டம் அடிச்சுட்டே இருப்போம், இங்கே பெரிய ஓட்டையை திறந்து விட்டுருப்போம், இங்கே பெரிய ஒரு தீங்கை வாசலை திறந்து விட்டுருப்போம். அதுக்குள்ளே அவன் வந்து குடித்தனமே பண்ணிகிட்டு இருப்பான். என்னடா ஒன்று போய் இப்போ இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த எக்ஸாம்பிளை பிரமாதமாக என் ஒய்ஃப் சொல்லும் இல்லை, சாவி ஒத்த ஆணி இருக்கும் பை, இல்லைன்னா ஒரு சாவி கொத்து, அது மாதிரி இப்படியே கதை கேட்டு கதையாகவே கழிக்கிறதுக்கு விட்டுருவான். நீங்கள் தாங்க கலங்கணும், நீங்கள் தான் பயப்படணும், நீங்கள் தான் உலுக்கப்படணும். உங்கள் அழுகையை, உங்கள் ஒப்பாரியை, உங்கள் சினுங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் மட்டமாக உபயோகிக்காதீங்க. உங்கள் கண்ணீருக்கே பலன் உண்டுன்னு இந்த தேவன் மாத்தான் சொல்லியிருக்கு. இதெல்லாம் போய் ஒரு பாட்டில் சேர்த்து வைக்கிறேன், இந்த தேவன் மாத்தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ it applies to every man, woman, boy, girl, gents, ladies, servants of God, anybody, any Tom, Dick and Harry. Secondly, அதே லூக்காவின் சுவிசேஷம் 11:24-26 அதே வசனத்தை தான் சொல்கிறார். அசுத்தாய் ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பிப்போம். இளைப்பாறுதல் கண்டடையாமல் சொல்லுங்கள், இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் சொல்லுங்கள், நல்லா சத்தமா. நீங்கள் இங்கே நம்ம எல்லாருமே அப்படி தான் உட்காந்துருக்கோம், அவங்கவுங்க விஷயத்தில். எல்லாம் தேடி பார்த்துட்டேன் பதர், எல்லாம் பேசி பார்த்துட்டேன் பதர், எல்லாம் போய் பார்த்துட்டேன் பதர், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் பதர். இளைப்பாறுதல் தேடியும் அவர்களாம் எத்தனையோ சொல்லிட்டேன், இவங்களெலாம் எத்தனையோ பண்ணேன், புருஷன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், மாமனார் மாமியார், ஊழியர், விசுவாசி, நான் பார்க்காததா? இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல்.
இருக்கா இல்லையா இந்த சலிப்பு? இந்த பெரிய என்னமோ சீட்டுக்கட்டில் ட்ரம்ப் கார்டுன்னு ஒன்று சொல்லணும்ல, அதை தூக்கி போட்டாமல் பெரிய ஒரு கையே ஜெயிச்சிட்ட மாதிரி பெரிய என்ன ஒரு வீராப்பான நினைப்பு இருக்கலையே, மட்டித்தனமான சூப்பரான தோற்று போகிற விஷயம். நாம் இன்னும் அறிய வேண்டிய ஏராளமான விஷயங்களை நாம் இன்னும் சரியாக அறிய வேண்டிய பிராரமாக அறியவில்லை. அதனால் சங்காரம் ஆகிட்டே இருக்கோம், நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ இருந்த நரி மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம், நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கோம். இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். நீதிமொழி 6ஆம் அதிகாரத்தில் போய் வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். எதை நம்ம விட்டு கொடுக்கலையோ சாத்தான் கண்டுபிடிக்கிறான். தானும் அந்த குணத்தை கொண்டு நம்ம அலக்கழித்து நம்ம நாசம் பண்ணது, நம்மளை சீரழித்தது எல்லாம் போக வெளியே எப்படியோ போயிட்டான், நம்மளும் விரட்டிட்டோம். ஆனால் மன்னிக்க முடியாமல், மறக்க முடியாமல், ஏற்றுக்க முடியாமல், விட்டு கொடுக்க முடியாமல் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, சினிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த சுய பட்சாதாபம், பிட்டி பாட்டி, செல்ஃப் பிட்டி, சுய பட்சாதாபம் ரொம்ப மோசமான கொலைபாதகமான ஒரு ஆயுதம். வாழ்க்கையின் சக்கரத்தையே கொளுத்திடும். அதுவும் தான் துக்கப்பட்டுருக்கு. நானும் இதுக்கு அந்த துர்க்குணத்தை கொடுத்து ரொம்ப நாளாக குமாரம் போட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ ஒருத்தன் வந்தான், ஏசுனாதான் வெளியே நான் போயிட்டேன். இப்போ அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை. அப்படியே இந்த பக்கம் வந்தேன், பொடி நடைய அடா நம்மால் தான் ஐயோ முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு தினசில் இருக்குது. ரைட்டு, இப்போ நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. சொன்னால் பிடிக்கல, ஒத்துக்க முடியல, மனம் திரும்ப முடியல. எப்படி இருக்க போது யோசிக்கணும். மறுபடியும் ஜெயிக்கப்பட்டால் மறுபடியும் அதை பற்றி தான் இவ்வளோ யோசிக்கிறோம். திஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இந்த சோதனைகள் வரும். இட் வில் கம் அகேன். எபிரேயர் 6:4-8. ஏனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், எல்லாம் சொல்லுங்கள், ஒரு தரம் சொல்லுங்கள். ஆமாம், கடவுள் காரியத்தை ஒரு தரம் சொன்னால் நீங்கள் பெரிய பிடுங்கி மாதிரி மேதாவி மாதிரி கடவுள்கிட்ட பேசாதீங்க, ப்ரைவேட்டாவோ பப்ளிக்காவோ. பயமாக இருக்குது எனக்கெல்லாம் போதிக்கவே நான் லாயக்கு இல்லை. போதனாவே நான் சாமி தெரிஞ்சிருக்கக்கூடாது. இப்படி துணிகரமாக வாழ்க்கையெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம் தெரியுமா? நம்ம ரொம்ப துணிகரமாக ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். 10 தரம் ஆண்டவர் பாலிஷ் போட்டுட்டு இருக்கல. பரம ஈவை ருசி பார்த்தும், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்தும், ஒரு தரம் பரிசுத்த ஆவியை பெற்றும், ஒரு தரம் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் பலன் இல்லை, பலன் ஸ்ட்ரென்த் ருசி பார்த்தும், ஒரு தரம் மறுதலித்து போனவர்கள், ஒரு தரம் தேவனை குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், ஒரு தரம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் காரணம் கொடுக்குறார். ஏன்ப்பா அப்படி முடியாதா? ஒரு தரம் தானா அவங்களால முடியும்? சர்வ வல்லவராமே, எல்ஷடாயாமே. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கும், சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். There is no more sacrifice that is available.
10:27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஒரு வேத ஆய்வு 98 காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது தேவ கிருபையினாலே நினைவுக்கு கொண்டு வரப்பட்டு பல வேத நிபுணர்கள் நிதானத்தை அடைந்த ஒரு விஷயம். அது எனக்கு சரியாக சொல்கிறேன்னா கூட எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஆனால் சொல்கிறது அபத்தம் இல்லை. அதாவது எக்ஸாக்டாக வரைக்கும் நான் வார்த்தையை சொல்கிறதா எனக்கு தெரியல. கடவுள் வார்த்தையை சொல்கிறதுலையுமே ரொம்ப 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 யோசித்து நேரம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் உதாரணமாக ஒரு 1000 முறை யோசிச்சுட்டு 1001 ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் எழுதுறதுக்கு முன்னாடி கோடி முறை யோசிச்சுட்டு தான் எழுதியிருக்காராம். புரியுதுங்களா உங்களுக்கு? God took ample time to spell a word. ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டார், சரியான நேரம். ஆனால் ஒரு வார்த்தையை எழுதுறதுக்கு ரொம்ப நேரம், ரொம்ப காலம், எல்லாத்தையும் யோசிச்சு. ஏன்னா அது எழுத்து மாறாது. சொல் தவறாதவர், சொன்னதை நிறைவேற்ற வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். அவர் எழுதுனதை அவரால் கிறுக்கி போட முடியுமா? ஓ மாய்! இந்த அளவுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் உணர்வை தந்து சபை சரித்திரத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கு எச்சரிப்புகளாக அந்த உபதேச சத்தியங்களையும் வியாக்கியானங்களையும் எழுதி வைத்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இல்லை பைபிளை? எனக்கு என்ன தெரியுமா, மறுபடியுங்கிறது இப்போ இன்றைக்கில் நேற்றுக்கு முன்னாடில இது திரும்பி யோசிக்கும்போது மறுபடியும்னா இங்கே நான் இதெல்லாம் சொல்லவே யோகியதே இல்லை. என்னுடைய வயசுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு 50 வயசு வேஸ்ட். 50 வயசாக இருந்தானே 500 வயசாக இருந்தானே. மெத்துசலா மாதிரி 970 வயசானால் தான் என்ன மறுபடிங்கிற கேவலம் எங்கெல்லாம் வந்துடக்கூடாது. சோத்திரம். ஒரு தரம் சினிமாக்காரன் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி நமக்கு அறிவு இருக்கணும். சோத்திரம். அந்த சூடு சொரணம் இருக்கணும். we are not like that. what a shameless creature are we. மான வெக்கம் சூடு சொரண நன்றி எதுவுமே இல்லாத. எத்தனை முறை சொல்லியும் பட்ட காலையிலே படும் கெட்ட குடியை கெடுந்து தான் போயிட்டுருக்கோம். என்ன நினைக்கிறோம்? நம்ம என்ன நம்பிக்கையில் கடவுள் நம்ம சேர்த்துக்கோன்னு நினைக்கிறோம்? இல்லை, நமக்கு தான் அந்த தெம்பில் நம்ம நீதி தான் என்ன விதத்தில் நம்மளை தப்பி வச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் எதையும் கடினப்படுத்தி காமிக்கலை, எதையும் பூதாகரப்படுத்தி காண்பிக்கலை. இது ஆண்டவர் திரும்பி எழுதலை. He is not going to write another Bible. He is not going to write the chapter again. எழுதப்பட்ட அதிகாரத்தை தேவன் திரும்பி எழுத போகிறதில்லை. That's really taxing. இன்னும் 2 வசனங்கள். வஞ்சகம் 2:18 வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேச சத்தியங்கள் அது கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு ஒரு பங்கான இல்லை ஒரு பெரும் பங்கான சாத்தியக்கூறுகளை அவர் விவரங்களை எழுதியிருந்தாலும் மொத்தத்துக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் துவக்கம் முதல் மறுபிறப்பின் அந்த கணத்திலிருந்து அந்த சணத்திலிருந்து கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம் வரைக்கும் வாழ்க்கையில் சத்துரு திட்டமிட்டிருக்கிற வஞ்சகங்களையும் வஞ்சனைகளையும் தந்திரங்களையும் திருட்டு புத்திகளையும் துர்ப்புத்திகளையும் ரொம்ப கராராக சரியான வடிகட்டின வார்த்தைகளை கொண்டு அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆண்டவர் உபயோகித்து எழுதுகிறார். 2 பேரும் ஸ்டிஃபாக தான் எழுதியிருக்காங்க. அவர் 14 நிருபங்களில் ஏறக்குறைய ஒரு
12 நிருபம் எழுதியிருக்கிறாரு. 2 நிருபம் டிபேட்டபிளாக இருக்குது. அவர் தான் எழுதினாரா யாரோ சொல்லி எழுதினாங்க, அதை பற்றி நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவர் ஒரே நிருபம் தான் எழுதினார், 2 பார்ட்டாக எழுதினார். இவருக்கு 5-2-5-3-8 அவர் அத்தனை அதிகாரங்கள் கொண்ட விவரங்கள் எழுதினாலும் பேதுரு எழுதினது நம்முடைய ஏமாத்து வேலையெல்லாம் எழுதியிருக்காரு. ஏமாற்றிக்காதீங்கன்னு எழுதியிருக்காரு, மாட்டிட்டு முழிக்காதீங்க எழுதியிருக்காரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 பேர் 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குளொருளாமருட்டு மகா மேன்மை அருமையான வாக்கு தத்தங்கள் இவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஆண்டவர் தப்பி வச்சுருக்காரு. ஆனால் திரும்பி போய் நம்ம மறுபடியும் மாட்டிக்கிறோம். எண்ணாமல் 24:20 மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து அமலேக்கு முந்தி எழுமினவன், ஆனால் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். மாம்சம் தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஓடிட்டே இருக்கு. மூத்த ஊழியர்களுக்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான கருத்து வேறுபாடாகி குஸ்தி ஒன்று தான் நடந்துச்சு, கதை கந்தலாக இருக்கும். எப்படி தேவன் நம்முடைய பற்றாக்குறையை, நம்முடைய வரையறையை காண்பிக்கிறார். அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை பேலையாம் எடுத்துரைத்து என்ன சொல்கிறான்? நீ முந்தி எழுமினவன், ஆனால் நீ முடிவிலே முற்றிலும் நாசமாவாய். உபாமம் 32:29 அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். இதெல்லாம் போதிச்சிடலாங்க. நானும் இதை போட்டு நெற்றி வேறு நிலத்திலாம் விழலை. தியானங்கள் மனசில் இருந்துட்டேச்சு. ஆனால் வார்த்தையை கொடுங்கன்னா இந்த ஒத்த வாக்கிய அகராதிகள், ஸ்டடி பைபிள்ஸ் தான். அது நினச்சி ஆற்று போகிறேன். இப்போ இவ்வளோ ஈஸியாக நான் ஒரு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணுறேன்னு நினைக்கும்போது எனக்கெல்லாம் வெக்கமும் துக்கமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்காக இந்த மாதிரி உபகரணங்களை, ஆவிக்குரிய உபகரணங்களை ஒரு சபைக்கு திருச்சபையாக சரீரமாகிய சபைக்கு, உலக சபைக்கு கொண்டு வரத்துக்கு இந்த பரிசுத்தானுங்களாம் ஆண்டவர் போட்டு பிசைஞ்சு பிழிஞ்சு நொறுக்கி ஒட்டச்சு தியானிச்சு திரும்பி பார்த்து இது எங்கே, இந்த வார்த்தை அங்கே எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் தொகுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இவ்வளோ சுலபமாக்கி கொடுத்தும் நம்மளால் உருப்படியாக வாழ முடியல. யோசித்து பாருங்கள். அடிக்கடி கிச்சன்னு சொல்லுவேன்ல, உங்களுக்காக ரெடிமேட் ஃபுட் எவ்வளோ வந்துருச்சு, ஆனால் அதை கூட ஒழுங்காக சமைக்க தெரியாத பொம்பளைங்க இருக்காங்க. ஆமாவா இல்லையா? சும்மா பட்டணத்தை எடுத்து உடச்சி போட்டேன், அது வாட்டுக்கு இறுகி போயிடுச்சு. பணம் வேஸ்ட்டு, வீட்டில் கடுப்பாயிருவாங்க, உணவு வேஸ்ட்டு, ஏன்னா சமயம் சரியான பதத்தில் வரலையா. வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கம். எப்படி இருக்கும்? இறக்க சொல்லலை, அதனால் அப்படியே ஸ்டவ்லேயே விட்டுட்டேன், தீஞ்சு போயிடும். யாருக்கு லாபம்? ஸ்டவ்வுக்கு கேடு, பேர்னருக்கு கேடு, கேஸுக்கு கேடு, எல்லாத்துக்கும் கேடு. ஓ காட். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாக இருக்கும். பிலிப்பியர் 3:19 அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் அவர் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். ஸ்தோத்தரிப்போம். கண்களை மூடி